இலங்கையின் நீர்கொழும்பு சிறையில் கைதிகளிடையே ஏற்பட்ட மோதலில் 19 கைதிகள் உயிரிழந்திருக்கின்றனர். ஒரு துயரமான செய்தியை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இலங்கையின் நீர்கொழும்பு சிறையில் கைதிகளிடையே ஏற்பட்ட மோதலில் 19 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர். உயிர் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதிகள் இடையான மோதலில் சிறை அதிகாரிகள் 2 உட்பட 19 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். சிறையில் ஏற்பட்ட மோதலில் 50க்கும் மேற்பட்ட கைதிகள் காயமடைந்திருக்கின்றனர். மோதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இலங்கையிலிருந்து நமது செய்தியாளர் காந்தகுமார் இணைந்திருக்கிறார். காந்தகுமார், எதன் காரணமாக இந்த மோதல் நடைபெற்றது? இதுவரை எவ்வளவு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர்? சிறைத்துறை நிர்வாகம் என்ன சொல்கிறது? இலங்கையின் தலைநகர் கொழும்பை அண்மித்த கம்பகா மாவட்டத்தின் நீர்கொழும்பு பகுதியில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் நேற்றைய தினம், அதாவது நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மோதலில் நேற்றைய தினம் 2 கைதிகள் கொல்லப்பட்டதோடு 15 பேர் வரையில் காயமடைந்திருந்தார்கள். அந்த நிலைமை ஏற்கனவே நேற்றிரவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை மீண்டும் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. மொத்தமாக இதுவரையில் 19க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிகின்றது. உயிரிழந்தவர்களில் மற்றும் படுகாயமடைந்தவர்களில் சிறைத்துறை அதிகாரிகள், காவல்துறையினரும் உள்ளடங்குகின்றார்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவத்தின் அடிப்படையிலேயே இந்த மோதல் இடம்பெற்றிருக்கின்றது. போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக சிறை கைதியொருவர் உயர் அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படும் பின்னணியில் இந்த சிறையில் இருக்கின்ற 2 குழுக்களிடையே இந்த மோதல் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் ஏற்பட்ட மோதல் பாரிய அளவில் இடம்பெற்ற நிலையில் அதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் முடியாது போன சூழலில் விசேட அதிரடிப்படையினர் சிறைக்குள் உள்ளிழைந்த நிலையில் நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர அவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையிலேயே பலர் உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இருந்த போதும் இது தொடர்பிலான விசாரணைகளுக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்னும் அங்கு பதட்டமான சூழல் காணப்படுவதால் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அல்லது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏறக்குறைய 1800 கைதிகள் இந்த நீர்கொழும்பு சிறையிலேயே இப்போது இருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி காந்தகுமார்.